முதலாவது பாருங்கள், உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே தமத்து முறை செய்வது அவர்களிடத்திலே கூடாது. இது புகாரியிலே திருமிதியிலே 735வது செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமத்து முறைக்கு ஹஜ்ஜை அனுமதிக்கின்றார்கள். தமத்து முறைக்கு ஹஜ் செய்வது என்றால் ஹஜ்ஜை 3 முறைக்கு செய்யலாம். இஃப்ராது, கிரானு, தமத்து. தமத்து என்று சொன்னால் இங்கிருந்து உம்ராவுடைய நியத்தோடு போறது, உம்ரா செஞ்சு முடிஞ்சு ஈராம கலந்து கொள்வது. ஹஜ்ஜுடைய காலமரத்தில் மக்காவிலிருந்து ஹஜ்ஜுக்கு நியதி. இதைத்தான் இலங்கையில் இருந்து போற அனைவர்களும் செய்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தடுக்கின்றார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் சிரியாவை சேர்ந்த ஒருத்தர் உமர் ரலியல்லாஹுடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு கேட்கின்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வாப்பா தமத்து ஹஜ் என்கின்றாரே, நபிகளார் அதை அனுமதித்திருக்கின்றாரே. இப்னு உமர் சொல்லுகின்றார், உமருடைய மகன், நீ வாப்பா சொல்றது இருக்கிறார், நபி சொல்றது இருக்கிறார். நபி சொன்னதுதான் எங்களுக்கு மார்க்கம். ஏன் அப்படி சொல்லுகின்றார்? சஹாபாக்கள் எல்லாருக்கும் எல்லா நபி மொழியும் தெரியாது. உமர் ரலியல்லாஹு என்று சொன்னதற்காக வேண்டி, அவர் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டார் என்பதற்காக வேண்டி, அவர் கலீஃபா என்பதற்காக வேண்டி எல்லா நபி மொழியும் அவருக்கும் தெரியாது. எல்லா சாதிக்கும் எல்லா நபி மொழி தெரியாது, அவருக்கு இந்த நபி மொழி தெரியாது. அதனால் அவர் தடை செய்கின்றார். இது உமருக்கு குத்தம் வராது, தெரியாது என்ற விஷயத்தை நான் கேட்கிறேன். உமர் ரலியல்லாஹு பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர் எந்த முறைக்கு ஹஜ்ஜுக்கு போய் வந்தீங்க? நீங்கள் ஹஜ் குரூப் செய்கின்றீர்கள், ரேடியோவில் பேசுகின்றீர்கள், வானொலியில் பேசுகின்றீர்கள், பின்பற்றுமாறு எங்களுக்கு சொல்லி தந்து உமர் ரலியல்லாஹு சிறப்பை பற்றி பயான் பண்ணுகின்றீர்கள். தெரியுமா செய்வார்கள்? இந்த காலம் வந்தால் உமர் ரலியல்லாஹு ஃபதாயில் பேசிக் கொண்டிருப்பார்கள், உமர் ரலியல்லாஹு சிறப்பை பேசுவார்கள். அவருடைய சிறப்பெல்லாம் பேசிவிட்டு அவர் 20 தொழுதாக்கள் அப்படி சொல்லி ஒரு மாதிரி மென்டாலிட்டி ஆக்கி விடுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, தமத்து முறைக்கு ஹஜ்ஜுக்கு கூட்டிக் கொண்டு போகின்றீர்கள், தடை செய்திருக்கின்றார், நீங்களே உங்களுடைய வாயால் சொல்லுகின்றீர்கள் நபி சொல்லி இருக்கிறார் உமரை பின்பற்ற சொல்லி. இதில் என்ன நியாயம்? இதில் என்ன நியாயம்? 20 ரக்காத் தொழுகிறதுக்கு உமர், ஹஜ்ஜுக்கு உமர் இல்லை. அப்ப ஹதீஸ் எதுக்கு சொல்லுறீங்க? இப்ப நீங்க நபிக்கும் இட்டு கட்டுற மாதிரி இருக்குது, இட்டு கட்டுற மாதிரி இருக்குது. நபியே பின்பற்றில்ல, உமரே பின்பற்றில்ல, யாரை பின்பற்றுகிறீர்கள்? புதியதொரு மார்க்கம் அல்லவா இது செய்கின்றீர்கள். அடுத்தது பாருங்கள், சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு மட்டுமா பின்பற்ற? எனக்கு பின்னால் அபூபக்கர் உமர்னு மட்டுமா சொன்னார்கள்? குலஃபாவுர் ராஷிதீன் மஹ்தியின் நேர்வழி பெற்ற கலீஃபாக்களையும் பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லையா? அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் உதூல், எல்லா சஹாபாக்களும் நீதமானவங்க அப்படின்னு சொல்லலையா? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், சூரத்து தௌபா 100வது வசனம் 9 வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரி வல்லதீன தபவுஹும் பிஇஹ்சான். அன்சாரிகள், முஹாஜிரீன்கள், இஸ்லாத்துல ஆரம்பமாக நுழைஞ்சவங்க, அவங்களை பின்பற்றினவங்க. அல்லாஹ்வே சொல்றான் எல்லா சஹாபியும். இப்ப நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ் இப்ப எல்லாரையும் பின்பற்ற சொல்லிவிட்டார், அல்லாஹ்வும் எல்லாரையும் பின்பற்றி சொல்லிவிட்டார். பின்பற்றுதல் என்று நான் பிறகு சொல்கின்றேன், பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றீர்களே. சஹாபாக்களை பின்பற்றணும், உமரை பின்பற்றணும், மஹ்தியீன்களை பின்பற்றணும். அடுத்தது இப்படி எல்லாம் சொல்லித்தானே 20 நியாயப்படுத்துகின்றீர்கள். இப்ப நான் அவங்களை பின்பற்ற ரசூலுக்கு மாற்றமாக செய்த அந்த சஹாபாக்கள் எடுத்த நடவடிக்கையை சொல்லுகின்றேன். உண்மையிலே இவர்களை பின்பற்ற வேண்டும் என்று அக்கறையோடு சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் இதை